காவிரி டெல்டா பாசன குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக சேலத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவிரி டெல்டா பாசன குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு ஜனவரி 28ஆம் தேதி வரை மொத்தம் 230 நாட்களுக்கு குறுவை, சம்பா, தாலாடி பருவங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 17.5 லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. முதலில் குறுவைக்கும் அடுத்து சம்பா, தாலாடி என முப்போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும். காவிரி டெல்டா பாசனத்திற்கு குறிப்பிட்ட நாளான ஜூன் 12இல் 19 முறையும், காலதாமதமாக 61 முறையும், ஜூன் 12க்கு முன்னதாக 11 முறையும் என இதுவரை 91 ஆண்டுகள் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் குறிப்பிட்ட நாளான ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கன அடியாக உள்ள நீர் திறப்பு படிப்படியாக 12000 கன அடியாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, ராஜேந்திரன், சிவசங்கர், மதிவேந்தன், அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்டா மாவட்டங்களில் இரவை பாசனத்திற்கு மூலம் ஏற்கனவே குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் எதிர்பார்த்தபடி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் குறுவை சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.